இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக நீதிமொழிகள் 8:17-18 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் உனக்கு வேண்டிய நீதியையும் நியாயத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்தி தருவேன். நீ என்னை சிநேகித்து அதிகாலையில் தேடுவாய் என்று சொன்னால் என் திவ்ய வல்லமை என்ன என்பதை உனக்கு நான் வெளிப்படுத்துகிறவனாய் இருப்பேன் என்று என் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனபடியால் நீ சோம்பலாயிராதபடி அதிகாலையில் எழுந்த தேவனை தேடுகிறவனாயிரு. அவர் தாமே உனக்கு வேண்டியதான நீதியையும் நியாயத்தையும் விளங்கி உன்னுடைய எல்லா வழக்கையும் தீர்த்து வைக்கிறது மாத்திரமல்ல, உனக்கு வேண்டிய நிலையான பொருளையும் கனத்தையும் மேன்மையையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, அதிகாலையில் உம்மை தேடுகிறவன் உம்மை கண்டடைவான் அல்லவோ? அவன் மேல் கிருபையை புதிதாய் நீர் பொழிந்தருளிய தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கையிடும் எல்லா வேலைகளையும் வாய்க்க பண்ணும். உம்மை நேசித்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உம்மை தேடுகிறபடியால் தேவ கிருபை புதிதாயிருந்து நடத்திற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.